ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம சவுத் இந்தியன் டிஃபனுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். இது அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி, அப்புறம் இந்த கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை நம்ம இன்னைக்கு வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பருப்பு பார்த்திங்கன்னா அன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு சிறுபருப்பும் 1/4 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து சிறுபருப்பு அதிகமாக சேர்த்து செஞ்சால் தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். அதனால் சிறுபருப்போட அளவு அதிகமாகவும் துவரம்பருப்பு வந்து கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. அதாவது 3/4 கப்புக்கு 1/4 கப் அந்த மாதிரி அளவு சேர்த்துட்டு இதோட மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்க போகிறோம். ஸோ மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்து செய்கிறப்போ இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு துண்டு போல் மஞ்சள் பூசணிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 2 கப் தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு நல்லா கொலைய வேக விட்டுருங்க. அது வேகட்டும். அந்த டைமில் நம்ம இந்த சாம்பாருக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அது 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ இப்போவே நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை மிளகாய் வேணுமோ, காஞ்ச மிளகாய் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 8லேருந்து ஒரு 10 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். லைட்டாக ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் இந்த சொன்ன பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா வறுக்கும் போதே நல்ல மணமாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்குறப்போ சாம்பாரோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அடுப்போட ஃப்ளேமை நல்லா மீடியமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த சாம்பாருக்கு மெயினே இந்த மசாலா தான். பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது எந்த அளவுக்கு நைஸாக பவுடர் பண்ண முடியுமோ அந்தளவு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழமும் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் வச்சுருந்தா பருப்புமே நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பருப்பு அந்த பூசணிக்காய் பாருங்கள் நல்லா கொலையாக வெந்துருச்சு. ஸோ இது நல்லா நம்ம ஒரு தடவை கரண்டி வச்சே மசிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நல்லாவே குழஞ்சிருச்சு. ஸோ லைட்டாக கலந்து விட்டாலே போதும். ஸோ அந்த பருப்போட அந்த பூசணிக்காய் சேர்ந்து நல்லா கொலைய வேகணும். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்குறதே. ஸோ அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. டிஃபன் சாம்பார் எல்லாமே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அந்த சின்ன வெங்காயத்தில் வந்து மைல்டாக அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக அதில் வந்து ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதாவது தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து நம்ம இன்றைக்கி எந்த காய்கறியுமே சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம். ஒன்லி அந்த மஞ்சள் பூசணிக்காய் மட்டும் சேர்த்துருக்கோம்.
நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் வந்து பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய் அந்த மாதிரி கூட காய்கறி சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் வெங்காயம் வதக்கிறப்போ காய்கறி சேர்த்து வதக்கி செஞ்சுக்கலாம். அன்றைக்கி இந்த சாம்பார் வந்து ப்ளைனாக செஞ்சாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம மசாலா வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளியை நான் ஆல்ரெடி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணி இதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். அந்த மசாலாவில் வந்து நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் சேர்த்துருக்கறதுனால சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா கொழுகொழுப்பாக இருக்கும், ரொம்ப தண்ணியாலாம் இருக்காது. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி வைக்க வைக்க சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. எவ்வளோ சாப்பிட்றோம் நமக்கே கணக்கு தெரியாது. ஏன்னா அந்தளவு இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா சேர்த்து எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. அந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் நான் அதை வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதித்து வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுடைய சாம்பார் ரெடி. இதில் வந்து நான் எந்த காய்கறியுமே சேர்க்கலை, வெறும் வெங்காயம், தக்காளி, மஞ்சள் பூசணிக்காய் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடணுமோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் கொதிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்லலாம் சாம்பார் இருக்கும் இல்லையா, ஹோட்டல் கல்யாண வீட்டிலலாம், ஸோ அந்த ஸ்மெல் வரும். டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை நீங்கள் எவ்வளோ தாராளமாக சேர்த்துக்கலாம். இதில் நல்ல மணமாக இருக்கும். சில பேர் டிஃபன் சாம்பாருக்கு வந்து வெல்லம் சேர்ப்பாங்க, பட் நம்ம சேர்க்க தேவையில்லை. ஏன்னா மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துருக்கோம், அதுவே மைல்டு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் சின்ன வெங்காயமும் மைல்டு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ அதுவே நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி நெய்யில் தான் தாளித்து எடுத்துக்க போகிறேன். நெய்யில் தாளிக்கும் போது இன்னுமே வாசனையாக இருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடித்து வெந்தயமும் நல்லா வறுபட்டு வரணும். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம சாம்பாரில் ஊற்ற வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுடைய மணக்க மணக்க டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுட சுட இட்லியோடு வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டை சொல்லவே வேணாம். ஸோ நீங்களே செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சாம்பார் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் எப்போ வச்சாலும் இதே மாதிரி தான் வைப்பீங்க. அந்தளவு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ சூடான இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே, பொங்கல் எல்லாத்துக்குமே இது வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இந்த சாம்பார் வந்து நீங்கள் தொட்டுலாம் சாப்பிடக்கூடாது, அப்படியே இட்லி மேலே நிறைய ஊற்றி நல்லா பசைஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சாம்பார் வந்து முழுக முழுக ஊற்றணும் இட்லி ஃபுல்லாக, அப்போ தான் நல்லாயிருக்கும்.
ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.